சரி, சிறப்பு. இப்ப அடுத்தது. விளையாடிடுங்க. Root சிறப்பு. 2 ம். அடுத்த நகர். root 2 G2. வேணாம், நம்ம காந்தி 2 சொல்றீங்க? ஆமா சார். நம்ம அந்த ஆய்வு மேற்கொள் நம்ம ரூட் 2 நான் ஒரு ஆய்வு சொன்னதுல ரூட் 2 D2 தானே சொன்னேன். ரூட் 2 தீரன். D2. ம். சீக்கிரமா அடுத்த நகர். Queen to F4. விளையாடுங்க. சிறப்பு. அதுதான் அதுல தானே அந்த ஆய்வுல தான் நம்ம கணக்கிட்ட இருப்பது. 2 அவங்க சிப்பாயும். விளையாடுங்க. சிறப்பு. அதுல பாத்தீங்கல்ல 3வது விதிமுறைப்படி வருது. ஆனா அதுல நாம இந்த ரேட்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால 2 சிப்பாய், அதாவது ஆட்டத்துல சூழல் அதிகரிக்கிறது. சூழல் சிறப்பா மாறுறதே ஆட்டத்தோட சிறப்பான நகர்வா ஆகுது. 2 சிப்பாய் தான் கூடுதலா கிடைக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்றதெல்லாம் எல்லாமே நம்ம பார்த்தோம். புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? புரிஞ்சது சார். சரி, அடுத்த புதிய யோசிச்சு கண்டு. விதிமுறைப்படி யோசிங்க. ஏதாவது கண்டுபிடிச்சிருங்க. ஓகே சார். root to G7. விளையாடுங்க. சிறப்பு. அடுத்த நகர். Knight to F7. Knight to F7 வேணாமா? ஏன் Knight to F7 வேணாம்னா, அது அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதலா தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நமக்கு பெருசா எதுவும் இருக்காது. நைட் F7 ஆனா அடுத்தது அவங்க என்ன ஆடுவாங்க அப்படின்னு பாருங்க. இந்த புதிரை மேலும் எளிமைப்படுத்தி அவன் நம்ம ரூக்க வெட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? நமக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யானை கம்மியா இருக்கும் ஆட்டத்துல. அது யானை கம்மியா இருக்கிறது பரவாயில்ல. எதிர் இடத்துல கைது பண்ணி சிறை பிடிக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா என்ன பண்றது? Knight to G6. அதுக்கும் அதே நிலைமை தான். rook to G8. rook to G8 வேணாம். ஏன்னு சொல்லுங்க.
இந்த புதிரை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். செக்மேட் வித்தின் 2 மூவ்ஸ். இங்க இருந்து நீங்க யானையை சும்மா தானே கொடுக்குறீங்க. ரூக் G2 ஆடும்போது, ரூக் G7 ஆடும்போது யானையை சும்மா தானே கொடுக்குறீங்க. ஆனா ஏன் எடுக்காம நகர்றாங்க? ஏன் எடுக்காம நகர்றாங்கன்னா, அப்ப அந்த இடத்துல அந்த செக்மேட் இன் 2 மூவ்ஸ் வருதுன்றத அவங்க பார்க்குறாங்க. அதனாலதான் நகர்றாங்க. நாம நகர்ந்தாலும் அத விடாம துரத்தி புடிச்சு அந்த ஆட்டத்த முடிக்கணும். அதுதான் இங்க இருக்க சூட்சமம். Okay. Queen to G6, G8. ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. ரூக் வச்சு வெட்டிடுவாங்க. அதனால தான் ஆடக்கூடாது. ஒரு நிமிடமா. Okay. இப்ப ஜாயின் பண்ணுவோம். வந்துருச்சு. இதுல அப்படியே லேக்காவோட சேர்ந்துக்கோங்கப்பா. பதிவும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு புதிர்ல தடைப்பட்டு நின்னு இருந்தோம்ல. அது ஒரு வழியா அது கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரேட்டிங்க தொட போறோம். இதுல முதல் 2 நகர்வு நீங்க பார்க்கணும்னா, அந்த 2 நகர்வ காட்டுங்கம்மா. கண்டுபிடிச்ச 2 நகர்வ. இப்ப நீங்க திரும்ப விதிமுறைப்படி யோசிச்சு அடுத்த நகர்வ கண்டுபிடிங்க. B to C7. விதிமுறைப்படி வருதா? It is. நான் தான் சொன்னேன்ல, சிரமப்படாதீங்க. விதிமுறைப்படி யோசிங்க அப்படின்ட்டு.